வணக்கம் உறவுகளை, எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம உமன் வெல்ஃபேர் ஸ்கீம் பத்தி பார்க்க போறோம். கல்வி வளர்ச்சிக்காக இந்திய அரசும் தமிழக அரசும் கொண்டு வந்த திட்டங்கள் என்னலான்ட்டு பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பெண்கள் அதிகாரம். பெண்கள் அதிகாரம், உமன் என்பவர்மெண்ட். பெண்களை முன்னேற்றாத நாடு வளர்ச்சி பாதையில் பயணிக்க முடியாது. சுவாமி விவேகானந்தர். பெண்களை முன்னேற்றாத நாடு வளர்ச்சி பாதையில் பயணிக்க முடியாது. சுவாமி விவேகானந்தர். நிலையான வளர்ச்சி இலக்கு 5. நிலையான வளர்ச்சி இலக்கு 5. SDG சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல். சர்வதேச பெண்கள் ஆண்டு 1975. சர்வதேச பெண்கள் ஆண்டு 1975. இன்டர்நேஷனல் உமன்ஸ் இயர் 1975. சர்வதேச பெண்கள் தினம் மார்ச் 8. சர்வதேச பெண்கள் தினம் மார்ச் 8. இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே மார்ச் 8. 1977 ஐநா சபையால் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டது. 1977 ஐநா சபையால் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டது. தேசிய மகளிர் தினம் பிப்ரவரி 13. தேசிய மகளிர் தினம் பிப்ரவரி 13. சரோஜினி நாயுடின் பிறந்தநாள். சரோஜினி நாயுடின் பிறந்தநாள். இந்திய அரசியலமைப்பில் பெண்களுக்கான உரிமைகள். இந்திய அரசியலமைப்பில் பெண்களுக்கான உரிமைகள். கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன் ஃபார் உமன்ஸ் இன் இந்தியா. கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன் ஃபார் உமன்ஸ் இன் இந்தியா. 1. அடிப்படை உரிமைகள். அடிப்படை உரிமைகள். விதி 14. சட்டத்திற்கு முன்பு அனைவரும் சமம். சட்டத்திற்கு முன்பு அனைவரும் சமம். விதி 15. இந்த குடிமகனையும் மதம், இனம், சாதி, பாலினம் மற்றும் பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது. விதி 15 இந்த குடிமகனின் மதம், இனம், சாதி, பாலினம் மற்றும் பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படை பாகுபாடு காட்டவே கூடாது. விதி 15(3). விதி 15(3) பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு சிறப்பு சலுகை வழங்கல் மற்றும் சட்டங்கள் இயற்றலாம். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு சிறப்பு சலுகை வழங்கலாம் மற்றும் சட்டங்கள் இயற்றலாம். விதி 16(1)(2). விதி 16(1) மற்றும் 2 பொது வேலை வாய்ப்பில் பாலின அடிப்படையில் பாகுபாடினை தடுக்கிறது. பொது வேலை வாய்ப்பில் பாலின அடிப்படையில் பாகுபாட்டை தடுக்கிறது. விதி 23 சட்டவிரோதமாக பெண்கள் மற்றும் குழந்தைகளை வியாபார பொருளாக பயன்படுத்துவதை தடை செய்கிறது. சட்டவிரோதமாக பெண்கள் மற்றும் குழந்தைகளை வியாபார பொருளாக பயன்படுத்துவதை தடை செய்கிறது. 2. அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள். அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் DPSP. DPSP. விதி 39D சம வேலைக்கு சம ஊதியம். சம வேலைக்கு சம ஊதியம். விதி 42 அரசானது மனிதாபிமான நிலையை கருத்தில் கொண்டு பணிச்சூழல் மற்றும் மகப்பேறு கால உதவிகளை செய்தல். அரசானது மனிதாபிமான நிலையை கருத்தில் கொண்டு பணிச்சூழல் மற்றும் மகப்பேறு கால உதவிகளை செய்தல். அடிப்படை கடமைகள். அடிப்படை கடமைகள் FD. விதி 51AE. விதி 51AE பெண்களுக்கு இழிவு உண்டாக்கும் செயல்களை அறவே கைவிட வேண்டும். பெண்களுக்கு இழிவு உண்டாக்கும் செயல்களை அறவே கைவிட வேண்டும். அடுத்து இடஒதுக்கீடு. இடஒதுக்கீடு. விதி 2431D. விதி 2431D உள்ளாட்சி நிறுவனங்களில் பெண்களுக்கு 3/1 இடஒதுக்கீடு. உள்ளாட்சி நிறுவனங்களில் பெண்களுக்கு 3/1 இடஒதுக்கீடு. விதி 243T. விதி 243T நகராட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு 3/1 இடஒதுக்கீடு. நகராட்சி அமைப்புகளிலும் பெண்களுக்கு 3/1 இடஒதுக்கீடு. விதி 330A. விதி 330A லோக்சபாவில் பெண்களுக்கு 3/1 இடஒதுக்கீடு. லோக்சபாவில் பெண்களுக்கு 3/1 இடஒதுக்கீடு. விதி 332A மாநில சட்டப்பேரவைகளில் பெண்களுக்கு 3/1 இடஒதுக்கீடு. மாநில சட்டப்பேரவைகளிலும் பெண்களுக்கு 3/1 இடஒதுக்கீடு. விதி 239A. விதி 239A டெல்லி சட்டசபை பேரவையில் பெண்களுக்கு 3/1 இடஒதுக்கீடு. இதர அரசியலமைப்பு விதிகள். இதர அரசியலமைப்பு விதிகள். விதி 325 பாலின பாகுபாடு இன்றி வாக்கு வழிகாட்டு செய்கிறது. அடுத்து விதி 300A பெண்களுக்கு சொத்துரிமை. பெண்களுக்கு சொத்துரிமை. பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்காக வழிமுறைகள். பெண்களுக்கு அதிகாரம் அளித்தலுக்கான வழிமுறைகள். பெண்களுக்கு ஒட்டுமொத்த அதிகாரம் அளித்தலில் முதன்மையானது பொருளாதார அதிகாரம் அளித்தல் ஆகும். பெண்களுக்கு ஒட்டுமொத்த அதிகாரம் அளித்தலில் முதன்மையானது பொருளாதார அதிகாரம் அளித்தல் ஆகும். இதற்கான அரசு செயல்படுத்தி வரும் பல்வேறு திட்டங்கள். இதற்கான அரசு செயல்படுத்தி வரும் பல்வேறு திட்டங்கள். ஃபர்ஸ்ட் சுவலம்பம் திட்டம். சுவலம்பம் திட்டம் 1982. இத்திட்டத்தின் மூலம் பெண்களுக்கு திறன் மேம்பாடு பயிற்சி அளிக்கப்படுகிறது. இத்திட்டத்தின் மூலம் பெண்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்படுகிறது. சுய வேலைவாய்ப்பை ஊக்குவிக்கிறது. சுய வேலைவாய்ப்பை ஊக்குவிக்கிறது. அடுத்து ஸ்டெப் திட்டம். ஸ்டெப் திட்டம். ஸ்டெப் சப்போர்ட் டு ட்ரைனிங் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராமிங் ஃபார் உமன். சப்போர்ட் டு ட்ரைனிங் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் ஃபார் உமன் 1986 to 1987. முறைசார் தொழில் பயிற்சி பெற வாய்ப்பில்லாத பெண்களுக்கு பயிற்சி அளிப்பது.
முறைசார் தொழில் பயிற்சி பெற வாய்ப்பில்லாத பெண்களுக்கு பயிற்சி அளிப்பது. கிராமப்புற பெண்களுக்கு முக்கியத்துவம் கிராமப்புற பெண்களுக்கு. திட்டத்தின் கீழ் 16 வயது மற்றும் அதற்கு மேலுள்ள பெண்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் 16 வயது மற்றும் அதற்கு மேலுள்ள பெண்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. ராஷ்டிரிய மகிழா கோஷ் 1993. ராஷ்டிரிய மகிழா கோஷ் 1993 பெண்களின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்காக பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால் தொடங்கப்பட்ட திட்டம். பெண்களின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்காக பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாடு அமைச்சகத்தால் தொடங்கப்பட்ட திட்டம். இத்திட்டம் பெண்கள் சுய தொழில் தொடங்க கடன் வசதி மற்றும் நுண்ணிய கடன் வழங்குதல். இத்திட்டம் பெண்கள் சுய தொழில் தொடங்க கடன் வசதி மற்றும் நுண்ணிய கடன் வழங்குகிறது. அடுத்து மகிழா சம்ரித யோஜனா. மகிழா சம்ரித யோஜனா 1993 பெண் தொழில் முனைவோருக்கு கடன் வழங்க சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் அமைச்சகத்தால் தொடங்கப்பட்ட திட்டம். பெண் தொழில் முனைவோருக்கு கடன் வழங்க சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் அமைச்சகத்தால் தொடங்கப்பட்ட திட்டம். இத்திட்டத்தின் மூலம் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்த பெண் தொழில் முனைவோருக்கு வங்கிகள் மூலம் கடன் வசதி அளிக்கப்படுகிறது. திட்டத்தின் மூலம் பிற்படுத்த வகுப்பை சார்ந்த பெண் தொழில் முனைவோருக்கு வங்கிகளின் மூலம் கடன் வசதி அளிக்கப்படுகிறது. அடுத்து சிவசக்தி திட்டம். சிவசக்தி திட்டம் 1998. சிவசக்தி திட்டம் 1998 இத்திட்டம் உலக வங்கி மற்றும் விவசாய மேம்பாட்டிற்காக சர்வதேச நிதியத்தின் நிதியுதவியுடன் தொடங்கப்பட்ட திட்டம். இத்திட்டம் உலக வங்கி மற்றும் விவசாய மேம்பாட்டிற்காக சர்வதேச நிதியத்தின் IFAD நிதியுதவியுடன் தொடங்கப்பட்ட திட்டம். பீகார், சத்தீஸ்கர் உள்ளிட்ட 9 மாநிலங்களில் செயல்படுத்தப்பட்டது. பீகார், சத்தீஸ்கர் உள்ளிட்ட 9 மாநிலங்களில் செயல்படுத்தப்பட்டது. அடுத்து சுய உதவி குழுக்களின் உருவாக்குதல், சிறு கடன் வசதி அளித்தல் மற்றும் பெண்களின் வருமான ஈட்டும் சுய தொழில் கீழ்கொண்டு வருதல். சுய உதவி குழுக்கள் உருவாக்குதல், சிறு கடன் வசதி அளித்தல் மற்றும் பெண்களை வருமானம் ஈட்டும் சுய தொழிலில் கீழ்கொண்டு வருதல். இத்திட்டத்தில் 2005 ஜூன் மாதம் முடிவடைந்தது. இத்திட்டம் 2005 ஜூன் மாதம் முடிவடைந்தது. அடுத்து சுயம் சித்தா திட்டம். சுயம் சித்தா திட்டம் 2001 நோக்கம் சுய உதவிக்குழு அமைத்தல் மற்றும் சுய வேலை வாய்ப்பை உருவாக்குதல். சுய உதவிக்குழு மூலம் பெண்களுக்கு நுண்கடன் வழங்கும் மற்றும் குறு நிறுவனங்களுடன் தொடங்க நிதியுதவி வழங்கும் திட்டம். சுய உதவிக்குழு மூலம் பெண்களுக்கு நுண்கடன் வழங்குதல் மற்றும் குறு நிறுவனங்கள் தொடங்க நிதியுதவி வழங்கும் திட்டம். அடுத்து பெண் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டம். பெண் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டம் 1982. பெண் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டம் 1982 WDB உமன் என்டர்பிரினர் டெவலப்மெண்ட் புரோகிராம். நோக்கம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் பட்டம் பெற்ற பட்டதாரிகள் தொழில் முனைவோர் பயிற்சி அளித்தல். அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் பட்டம் பெற்ற பட்டதாரிகளுக்கு தொழில் முனைவோர் பயிற்சி அளித்தல். பயிற்சி 50 பெண் தொழில் முனைவோரை தேர்ந்தெடுத்து 4 வார பயிற்சி அளிக்கப்படுகிறது. 50 பெண் தொழில் முனைவோரை தேர்ந்தெடுத்து 4 வார பயிற்சி அளிக்கப்படுகிறது. அடுத்து மகிழா காயர் யோஜனா. மகிழா காயர் யோஜனா தென்னைநார் தொழில் பெண்கள் சார்ந்த சுய வேலைவாய்ப்பு திட்டம். தென்னைநார் தொழிலில் பெண்கள் சார்ந்த சுய வேலைவாய்ப்பு திட்டம். தென்னைநார் உற்பத்தி செய்யும் பகுதிகளில் உள்ள கிராமப்புற பெண் கைவினைஞர்களுக்கு தென்னைநார் பதப்படுத்துதல் மற்றும் நூற்பு பயிற்சி அளிக்கப்படுகிறது. தென்னைநார் உற்பத்தி செய்யும் பகுதிகளில் உள்ள கிராமப்புற பெண் கைவினைஞர்களுக்கு தென்னைநார் பதப்படுத்துதல் மற்றும் நூற்பு பயிற்சி அளிக்கப்படுகிறது. மேலும் தென்னைநார் பதப்படுத்தவர்களுக்கு உபகரணங்கள் 75% மானியத்தில் வழங்கப்படுகிறது. அடுத்து தீன்தயாள் அந்தியோதயா யோஜனா. தீன்தயாள் அந்தியோதயா யோஜனா 2015 இத்திட்டத்தின் கீழ்கண்ட 2 பகுதிகளை கொண்டது. இத்திட்டத்தின் கீழ்கண்ட 2 பகுதிகளை கொண்டது. ஒன்று DNRLM தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கம் 2011. ஒன்று DNRLM தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கம் 2011. அடுத்து DNULM தேசிய நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் 2013. தேசிய நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் 2013. அடுத்து தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கம் 2011. தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கம் 2011. இது சுய உதவி குழுக்களை மேம்படுத்துதல், திறன் மேம்பாட்டு பயிற்சி அளித்தல், கிராமப்புறங்களில் சுய வேலை வாய்ப்பை உருவாக்குதல். சுய உதவி குழுக்களை மேம்படுத்துதல், திறன் மேம்பாட்டு பயிற்சி அளித்தல், கிராமப்புறங்களில் சுய வேலை வாய்ப்பை உருவாக்குதல். அடுத்து தேசிய நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம். தேசிய நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் 2013. தேசிய நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் 2013 நகர்ப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை முன்னேற்றிட திறன் பயிற்சி அளித்து சுய வேலை வாய்ப்பை உருவாக்குது. நகர்ப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை முன்னேற்றிட
திறன் பயிற்சி அளித்து சுய வேலைவாய்ப்பை உருவாக்குது. இத்திட்டத்தின் கீழ் சுய வேலைவாய்ப்பை அதிகரிக்க திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்படுகிறது. நகர்ப்புற வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிறது. சுய உதவி குழுக்கள் அமைக்கப்பட்டு வேலைவாய்ப்பு பயிற்சி அளிக்கப்படுகிறது. அடுத்து SVEP ஸ்டார்ட் அப் வில்லேஜ் என்டர்பிரினர்ஷிப் புரோகிராம் 2016 ஸ்டார்ட் அப் வில்லேஜ் என்டர்பிரினர்ஷிப் புரோகிராம் 2016 விவசாய அல்லாத துறைகளில் கிராமப்புற ஏழைகளுக்கு தொழில் நிறுவனங்களை நிறுவ ஆதரவு அளிக்கப்படுகிறது. நிதியுதவி அளித்தல், பயிற்சி அளித்தல், வேலைவாய்ப்பை உருவாக்குதல் போன்ற சேவைகள் அளிக்கப்படுகிறது. பெண்கள் நடத்தும் சுய உதவி குழுக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. விவசாயம் அல்லாத துறைகளில் கிராமப்புற ஏழைகளுக்கு தொழில் நிறுவனங்களை நிறுவ ஆதரவு அளிக்கப்படுகிறது. நிதியுதவி அளித்தல், பயிற்சி அளித்தல், வேலைவாய்ப்பை உருவாக்குதல் போன்ற சேவைகள் அளிக்கப்படுகிறது. பெண்கள் நடத்தும் சுய உதவி குழுக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. அடுத்து உத்யோகினி திட்டம் 2014. உத்யோகினி திட்டம் 2014. உத்யோகினி ஸ்கீம் 2014. ஏழை பெண் தொழில் முனைவோரை ஊக்குவித்து நிதி ரீதியாக ஆதரவு அளித்தல். ஏழை பெண் தொழில் முனைவோரை ஊக்குவித்து நிதி ரீதியாக ஆதரவு அளித்தல். பாகுபாடின்றி அனைத்து பிரிவினை சேர்ந்த பெண்களுக்கு வட்டியில்லா கடன் வழங்குதல். பாகுபாடின்றி அனைத்து பிரிவினை சேர்ந்த பெண்களுக்கு வட்டியில்லா கடன் வழங்குதல். திட்டத்தின் கீழ் பெண்கள் அதிகபட்சம் ரூபாய் 3 லட்சம் வரை கடன் பெற முடியும். இத்தனை 3 லட்சம் வரை கடன் பெறலாம் பெண்கள். அடுத்து கிராமப்புற பெண் தொழில் முனைவோருக்கு மானியத்துடன் கூடிய கடன் வழங்கப்படுகிறது. கிராமப்புற பெண் தொழில் முனைவோருக்கு மானியத்துடன் கூடிய கடன் வழங்கப்படுகிறது. அடுத்து முத்ரா யோஜனா 2015. முத்ரா யோஜனா 2015 சிறு தொழில் முனைவோருக்கு கடன் வழங்குவது, தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துவது. இத்திட்டத்தின் கீழ் புதிதாக தொழில் தொடங்க விருப்பம் உள்ளவர்களுக்கு வங்கிகள் மூலம் கடன் அளிக்கப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் புதிதாக தொழில் தொடங்க விருப்பம் உள்ளவர்களுக்கு வங்கிகளின் மூலம் கடன் அளிக்கப்படுகிறது. திட்டத்தின் கீழ் 4 வகையாக கடன் அளிக்கப்படுகிறது. அவை சிசு ரூபாய் 50,000 வரை கடன் பெறலாம். அடுத்து கிஷோர் இதுல ரூபாய் 50,000 முதல் 5 லட்சம் வரை கடன் பெறலாம். 50,000 முதல் 5 லட்சம் வரை கடன் பெறலாம். அடுத்து தருண்ல ரூபாய் 5 லட்சம் முதல் 10 லட்சம் வரை கடன் பெறலாம். ரூபாய் 5 லட்சம் முதல் 10 லட்சம் வரை கடன் பெறலாம். அடுத்து தருண் பிளஸ் இதுல 10 லட்சம் முதல் 20 லட்சம் வரை கடன் பெறலாம். 10 லட்சம் முதல் 20 லட்சம் வரை கடன் பெறலாம். அடுத்து மகிழா ஈஹாட் பெண் தொழில் முனைவோர் சுய உதவிக்குழு அரசு சாரா நிறுவனங்களை சார்ந்த பெயர்களில் உற்பத்தி செய்த பொருட்களை சந்தைப்படுத்துவதற்காக இணையதளம். அது மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால் இத்தளம் தொடங்கப்பட்டுள்ளது. இத்தளம் மூலம் உற்பத்தி செய்த பொருட்களை எவ்வித இடைத்தரகர்களுக்கு இல்லாமல் கட்டணமின்றி சந்தைப்படுத்தலாம். இத்தளம் மூலம் உற்பத்தி செய்த பொருட்களை எவ்வித இடைத்தரகர்களும் இல்லாமல் கட்டணமின்றி சந்தைப்படுத்தலாம். அடுத்து ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் 2014. ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் 2016 நோக்கம் SC/ST பிரிவினை சேர்ந்த பெண் தொழில் முனைவோருக்கு புதிதாக தொழில் தொடங்க வங்கிகள் மூலம் கடன் உதவி வழங்குவது. நோக்கம் SC/ST பிரிவினை சேர்ந்த பெண் தொழில் முனைவோருக்கு புதிதாக தொழில் தொடங்க வங்கிகளின் மூலம் கடன் உதவி வழங்குவது. இத்திட்டத்தின் கீழ் புதிய தொழில் தொடங்க SC/ST பிரிவினை சேர்ந்த பெண்களுக்கு ரூபாய் 10 லட்சம் முதல் 1 கோடி வரை கடன் உதவி வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் புதிதாக தொழில் தொடங்க SC/ST பிரிவினை சேர்ந்த பெண்களுக்கு 10 லட்சத்திலிருந்து 1 கோடி வரை கடன் உதவி வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் புதிதாக தொடங்க உள்ள தொழிலானது உற்பத்தி, சேவை மற்றும் வணிகம் சார்ந்ததாக இருக்க வேண்டும். எதெல்லாம் இருக்கணும்னா உற்பத்தி, சேவை, வணிகம் சார்ந்ததாக இருக்க வேண்டும். இத்திட்டத்தின்படி நாடு முழுவதும் பட்டியலடிக்கப்பட்ட வங்கி கிளைகள் ஒரு நபருக்காவது தொழில் தொடங்க நிதியுதவி அளிக்க வேண்டும். இத்திட்டத்தின்படி நாடு முழுவதும் பட்டியலடிக்கப்பட்ட வங்கி கிளைகளில் ஒரு நபருக்காவது தொழில் தொடங்க நிதியுதவி அளிக்க வேண்டும். மத்திய அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி 2023 இத்திட்டத்தின் மூலம் ரூபாய் 40,710 கோடி மேல் பெண்களுக்கு கடன் அளிக்கப்படுகிறது. அடுத்து பெண்கள் தொழில் முனைவோர் தளம் 2018 பெண்கள் தொழில் முனைவோர் தளம் நிதி ஆயோக் அமைப்பால் தொடங்கப்பட்டது. நோக்கம் பெண்களுக்கு அவர்களது தொழில் முனைவு ஆசைகள் நிறைவேற்றிக் கொள்வதற்காக ஒரு சூழல் சார்ந்த அமைப்பை கட்டமைப்பு தருவது. நோக்கம் பெண்கள் அவர்களது தொழில் முனைவு ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக ஒரு சூழல் சார்ந்த அமைப்பை கட்டமைத்து தருவது. பெண் தொழில் முனைவோரின் எண்ணிக்கை குறிப்பிடத்தக்க வகையில் அதிகரிப்பது. இத்தளத்தின் கீழ் கட்டமைக்கப்பட்டுள்ள 3 தூண்கள். இச்சா சக்தி ஆசைப்படும் தொழில் முனைவர்
தங்களது விருப்பத்துக்கேற்ப தொழிலை தொடங்க ஊக்குவித்தல். ஆசைப்படும் தொழில் முனைவோர் தங்களது விருப்பத்துக்கேற்க தொழிலை தொடங்க ஊக்குவித்தல். அடுத்து கியான் சக்தி. கியான் சக்தி பெண் தொழில் முனைவோருக்கு தொழில் முனைவை வளர்த்தெடுக்க உதவியாக இருக்கும் அறிவு மற்றும் சுழல்சார் அமைப்பு. கியான் சக்தி பெண் தொழில் முனைவோருக்கு தொழில் முனைவை வளர்த்தெடுக்க உதவியாக இருக்கும் அறிவு மற்றும் சுழற்சார் அமைப்பு. அடுத்து கர்மா சக்தி. கர்மா சக்தி வர்க்கத்தை தொடங்கவும் அந்த வர்க்கத்தை வளர்த்தெடுக்கவும் பணி செய்யும் இடத்தை தொழில் முனைவோருக்கு உதவி செய்தல். வர்க்கத்தை தொடங்கவும் அந்த வர்க்கத்தை வளர்த்தெடுக்கவும் பணி செய்யும் இடத்தை தொழில் முனைவோருக்கு உதவி செய்தல். அடுத்து உச்சம் சகி போர்ட்டல். உத்தியம் சக்தி போர்ட்டல். இது போர் தொழில் முனைவோருக்கு போர்ட்டம். இந்த போர்ட்டல் பெண் தொழில் முனைவோருக்கு திட்டங்கள், கொள்கைகள் மற்றும் செயல்பாடுகள் பற்றி தகவல் அளிக்கிறது. அடுத்து போர் தொழில் முனைவோர் ஊக்குவித்து உதவுகிறது. அடுத்து வர்த்தகம் தொடர்பான தொழில் முனைவோர் மேம்பாட்டு உதவி திட்டம் 2017. வர்த்தகம் தொடர்பான தொழில் முனைவோர் மேம்பாட்டு உதவி திட்டம் 2017. பெண் தொழில் முனைவோரை ஊக்குவித்தல். இத்திட்டத்தின் கீழ் ஏழை பெண் தொழில் முனைவோருக்கு தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மூலம் வழங்கப்படுகிறது. இத்திட்டத்திற்கு ஏழை பெண் தொழில் முனைவோருக்கு தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மூலம் வழங்கப்படுகிறது. நிதி வழங்குவதோடு மட்டுமல்லாமல் ஏழை பெண்களுக்கு பயிற்சி மற்றும் ஆலோசனைகளும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் வழங்குகிறது. நிதி வழங்குவதோடு மட்டுமல்லாமல் ஏழை பெண்களுக்கு பயிற்சி மற்றும் ஆலோசனைகளும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மூலம் வழங்குகிறது. என்ஜிஓக்கள் திட்ட மதிப்பீட்டில் மொத்த தொகையில் 30% வரை அரசிடமிருந்து மானியமாகவும் 70% தொகைகள் வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களில் இருந்து பெற்று வழங்கலாம். என்ஜிஓக்களின் திட்ட மதிப்பீட்டின் மொத்த தொகையில் 30% வரை அரசிடமிருந்து மானியமாகவும் 70% தொகை வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களிலிருந்து பெற்று வழங்குகிறது. அடுத்து தேனசக்தி திட்டம் 2019. நோக்கம் பெண் தொழில் முனைவோருக்கு நிதி ரீதியாக ஆதரவு அளிப்பது. அம்சங்கள் பெண் தொழில் முனைவோருக்கு ரூபாய் 20 லட்சம் வரை கடன் வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் நுண்கடன், உற்பத்தி, விவசாயம், சில்லறை வணிகம் மற்றும் பல துறைகளில் பெண்கள் தொழில் தொடங்க கடன் வழங்குகிறது. இத்திட்டத்தின் கீழ் நுண்கடன், உற்பத்தி, விவசாயம், சில்லறை வணிகம் மற்றும் பல துறைகளில் பெண்கள் தொழில் தொடங்க கடன் வழங்கப்படுகிறது. வட்டி விகிதத்தில் 0.25% சலுகையும் வழங்கப்படுகிறது. வட்டி விகிதத்தில் 0.25% சலுகைகள் வழங்கப்படுகிறது. அடுத்து ஆதிவாசி மகிழா சகஸ்திரன் யோஜனா 2020. நோக்கம் பழங்குடியின் பெண்களின் பொருளாதார மேம்பாட்டிற்கு உதவுவது. இத்திட்டத்தின் கீழ் பழங்குடியின பெண்கள் வருமானம் ஈட்டும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள கடன் வழங்கப்படுகிறது. ரூபாய் 2 லட்சம் வரையிலான திட்டங்கள் 90% வரை கடன் வழங்கப்படுகிறது. 4% வட்டி விதத்தில் வழங்கப்படுகிறது. 2 லட்சம் வரையிலான திட்டங்களுக்கு 90% வரை கடன் வழங்கப்படுகிறது. 4% வட்டி விதத்தில் வழங்கப்படுகிறது. தேசிய பட்டியல் பழங்குடியினர் நிதி மற்றும் மேம்பாட்டு கழகம் மூலம் கால கடன்களுக்காக வழங்கப்படுகிறது. அடுத்து பெண் தொழில் முனைவோர் திட்டம் 2024. நோக்கம் பெண் தொழில் முனைவோர்களை மேம்படுத்த அதிகாரம் அளிப்பது. அம்சங்கள் இத்திட்டம் தேசிய திறன் மேம்பாட்டு கழகம் NSDC மூலம் தொடங்கப்பட்டது. இத்திட்டத்தின் மூலம் தொழில் முனைவோருக்கு ஆன்லைன் சுய கற்றல் கல்வி அளிக்கப்படுகிறது. அடுத்து தொழில் முனைவோர் திறன்கள், நிறுவன அமைப்பு, டிஜிட்டல் திறன்கள் மற்றும் சந்தை பகுப்பாய்வு என பல தலைப்புகளை கொண்ட கல்வி அளிக்கப்படுகிறது. தொழில் முனைவோர் திறன்கள், நிறுவன அமைப்பு, டிஜிட்டல் திறன்கள் மற்றும் சந்தை பகுப்பாய்வு என பல தலைப்புகளை கொண்ட கல்வி அளிக்கப்படுகிறது. அடுத்து சுய உதவிக்குழு என்பது ஒரு சிறிய முறைசாரா தன்னார்வ சங்கம் ஆகும். சுய உதவிக்குழுக்கள் அதே பகுதியில் வசிக்கும் 18 முதல் 60 வயதுக்கு உட்பட்ட 12 முதல் 20 ஏழை பெண்களுக்கு அடங்கிய குழுவாகும். சுய உதவிக்குழுக்களில் வங்கதேசத்தின் முதலில் 1975 ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டன. தேசிய வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி
இந்தியாவில் சுய உதவிக் கொலை 1986 முதல் 87 துவங்கி வைத்தது. மேலும் சுய உதவி குழுக்கள் மூலம் தயாரிக்கப்படும் பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கு அரசு உதவி வருகிறது. ஆன்லைன் சந்தைப்படுத்த காமர்ஸ் தளம் ஒன்றை உருவாக்கியுள்ளது. சுய உதவிக்குழு என்பது ஒரு சிறிய முறைசாரா தன்னார்வ சங்கம் ஆகும். சுய உதவி குழுக்கள் அதே பகுதியில் வசிக்கும் 18 முதல் 60 வயதுக்கு உட்பட்ட 12 முதல் 20 ஏழை பெண்களுக்கு அடங்கிய குழுவாகும். சுய உதவி குழுக்கள் வங்காளதேசத்தில் முதலில் 1975 ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டன. தேசிய வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி இந்தியாவில் சுய உதவி குழுக்களை 1986 to 87 துவங்கி வைத்தது. மேலும் சுய உதவி குழுக்கள் மூலம் தயாரிக்கப்படும் பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கு அரசு உதவி வருகிறது. ஆன்லைனில் சந்தைப்படுத்த காமர்ஸ் தளம் ஒன்றை உருவாக்கியுள்ளது. அடுத்து எஸ்கேச்சியின் தமிழ்நாடு. தமிழக அரசு 1989 செப்டம்பர் மாதம் 12 வேளாண் வளர்ச்சி நிதியத்தின் உதவியோடு தர்மபுரி மாவட்டத்தில் சுய உதவி குழுக்களை தொடங்கி வைத்தது. தமிழக அரசு 1989 செப்டம்பர் மாதம் 12 வேளாண்மை வளர்ச்சி நிதியத்திற்காக IFAD இன்டர்நேஷனல் ஃபண்ட் ஃபார் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் உதவியோடு தர்மபுரி மாவட்டத்தில் சுய உதவி குழுக்களை தொடங்கி வைத்தது. பின்பு சேலம் மற்றும் அப்போது தென்னார்காடு மாவட்டங்களுக்கு 1992 ஆண்டில், மதுரை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கு 1993 ஆண்டு விரிவுபடுத்தப்பட்டது. தற்பொழுது தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனங்களில் TNCDW கீழ் சுய உதவி குழுக்கள் செயல்படுத்தப்படுகிறது. தற்போது தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனங்களில் TNCDW கீழ் சுய உதவி குழுக்கள் செயல்படுத்தப்படுகிறது. தற்பொழுது தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனங்கள் கீழ் தமிழகத்தில் மொத்தம் 4.73 லட்சம் சுய உதவி குழுக்கள் ஊரக மற்றும் நகர்ப்புற பகுதியில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தற்பொழுது தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனங்களுக்கு கீழ் தமிழகத்தில் மொத்தம் 4.73 லட்சம் சுய உதவி குழுக்கள் ஊரக மற்றும் நகர பகுதியில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மகளிர் திட்டம் 1997. மகளிர் திட்டம் 1997 தமிழக அரசால் மாநில நிதியுதவியுடன் 1997 தொடங்கப்பட்டது. தமிழக அரசால் மாநில நிதியுதவியுடன் 1997 தொடங்கப்பட்டது. மதிசந்தை 2023. சுய உதவி குழுக்கள் உற்பத்தி செய்த பொருட்களை ஆன்லைனில் விற்பனை செய்ய தமிழக அரசால் உருவாக்கப்பட்ட விற்பனை தளம். சுய உதவி குழுக்கள் உற்பத்தி செய்த பொருட்களை ஆன்லைனில் விற்பனை செய்ய தமிழக அரசால் உருவாக்கப்பட்ட விற்பனை தளம். மதிய அங்காடிகள் மகளிர் சுய உதவி குழுக்கள் உற்பத்தி செய்யும் பொருட்களை காட்சியளிப்பதும் விற்பனை செய்யும் முக்கிய சுற்றுலா தலங்களில் மதிய அங்காடிகள் நிறுவப்பட்டுள்ளன. மகளிர் சுய உதவி குழுக்கள் உற்பத்தி செய்யும் பொருட்களை காட்சிப்படுத்தவும் விற்பனை செய்யும் முக்கிய சுற்றுலா தலங்களில் மதிய அங்காடிகள் நிறுவப்பட்டுள்ளது. அரசியல் ரீதியாக அதிகாரம் அளித்தல். பொலிட்டிக்கல் என்பவர்மெண்ட். அரசியலில் பெண்கள் அதிகாரம் பெற அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள். மெஷர்ஸ் டேக் ஃபார் பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன். ஃபர்ஸ்ட், உள்ளாட்சி அமைப்புகளில் இடஒதுக்கீடு. அரசியல் அமைப்பின் 73 மற்றும் 74வது சட்ட திருத்தத்தின்படி பஞ்சாயத்து மற்றும் நகராட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. 50% தமிழ்நாடு. உள்ளாட்சி அமைப்புகளில் இடஒதுக்கீடு அரசியல் அமைப்பின் 73 மற்றும் 74வது சட்ட திருத்தத்தின்படி பஞ்சாயத்து மற்றும் நகராட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. 50% தமிழ்நாடு. அடுத்து 2வது, மக்களவை மற்றும் சட்டப்பேரவை இடஒதுக்கீடு. பெண்களுக்காக இடஒதுக்கீடு. உமன்ஸ் ரிசர்வேஷன். 128வது அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா 2023. 128வது அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா 2023. 128 கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில். நாரி சக்தி வந்தன் ஆதினியம். மக்களவை மற்றும் சட்டப்பேரவையில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கும் மசோதா. மக்களவை மற்றும் சட்டப்பேரவையில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கும் மசோதா. 106வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2023. 106வது அரசியலமைப்பு சட்ட திட்டம் 2023. 106வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2023 செப்டம்பர் மாதம் 128வது சட்ட திருத்த மசோதாவை அறிமுகப்படுத்தப்பட்டு நிறைவேறியது. இம்மசோதா நாரி சக்தி வந்தன ஆதினியம் என்றழைக்கப்பட்டது.
ஆனால் இச்சட்ட திருத்தம் நடைமுறைக்கு வரவில்லை. மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டு அதன் அடிப்படையில் தொகுதிகள் மறுவரையறை செய்யப்பட்டு பின்பு நடைமுறைக்கு வரும். ஆனால் இச்சட்ட திருத்தம் நடைமுறைக்கு வரவில்லை. மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டு அதன் அடிப்படையில் தொகுதிகள் மறுவரையை செய்யப்பட்டு பின் நடைமுறைக்கு வரும். புதிய தொகுதிகளில் அடிப்படையில் மகளிர் இடஒதுக்கீடு 2029 மக்களவை தேர்தலின் போது நடைமுறைப்படுத்தப்பட்டது என்று கூறப்பட்டுள்ளது. புதிய தொகுதிகளில் அடிப்படையில் மகளிர் இடஒதுக்கீடு 2029 மக்களவை தேர்தலின் போது நடைமுறைப்படுத்தப்பட்டது என்று கூறப்பட்டுள்ளது. இச்சட்ட திருத்தம் நடைமுறைக்கு வந்ததும் அரசியலமைப்பில் இணைக்கப்பட்டுள்ள விதிகள் ஆர்ட் 330A ஆர்டிகல் 330A லோக்சபாவில் பெண்கள் 33% இடஒதுக்கீடு. ஆர்டிகல் 332A சட்டப்பேரவையில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு. ஆர்டிகல் 239A டெல்லி சட்டசபை பேரவையில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு. 239A டெல்லி சட்டசபை பேரவையில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு. அடுத்த ஆர்டிகல் 334A ஆர்டிகல் 334A மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டு தொகுதி மறுவரை செய்யப்பட்டது இடஒதுக்கீடு நடைமுறை வருவதை பற்றி கூறுவது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டு தொகுதி மறுவரையை செய்யப்பட்டும் இடஒதுக்கீடு நடைமுறைக்கு வருவதும் பற்றி கூறுகிறது. அடுத்து வாக்களிக்கும் உரிமை அரசியலமைப்பின் விதி 325 மற்றும் 326 அரசியலில் சமத்துவம் மற்றும் பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமை உறுதி செய்கிறது. அரசியலமைப்பின் விதி 325 மற்றும் 326 அரசியலில் சமத்துவம் மற்றும் பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமை உறுதி செய்கிறது. அடுத்து பெண்களுக்கான பிங்க் வாக்குச்சாவடி பிங்க் பூத் 2024 லோக்சபா தேர்தலில் அறிமுகம். பெண்கள் சிரமமின்றி வாக்களிக்க வசதியாக அமைக்கப்பட்டுள்ளது. தேர்தலில் பெண்களின் பங்கேற்பு குறைவாக இருப்பதால் அறிமுகப்படுத்தப்பட்டது. பிங்க் பூக்களில் பணியாற்றும் அனைவரும் பெண்களாகவே இருப்பார். பிங்க் பூத்துகளில் பணியாற்றும் அனைவருமே பெண்களாகவே இருப்பார்கள். அடுத்து பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்காக பாராளுமன்ற குழு 1997. பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்கான பாராளுமன்ற குழு 1997. 1997 பெண்களின் நிலையை முன்னேற்றுவதற்காக உருவாக்கப்பட்டது. 30 உறுப்பினர்கள் கொண்டது. 1997 பெண்களின் நிலையை முன்னேற்றுவதற்காக உருவாக்கப்பட்டது. 30 உறுப்பினர்கள் கொண்டது. அடுத்து சமூக ரீதியாக அதிகாரம் அளித்தல். இந்திய சமுதாயமானது தொடக்க காலத்தொட்டு ஒரு ஆணாதிக்க சமுதாயமாக பரவலாக அறியப்படுத்துகின்றன. பெண்கள் ஆண்களுக்கு சற்றும் சளைத்தவர்கள் இல்லை என்று பல்வேறு நிலைகள் நிரூபிக்கப்பட்டு இருந்தாலும் சமுதாய கட்டமைப்பின்படி அவர்களது உரிமைகள் மறுக்கப்படுவதும் சமத்துவமின்மை நிலை பெறுவதும் பாரபட்சமாக போக்குகள் தொடர்வதும் அன்றாட நிகழ்வுகளாகிவிட்டன. இதனால் சமுதாயத்தின் விளிம்பில் பாலின பாகுபாட்டினால் பெண்கள் பரிதவிக்கு நிற்கும் நிலைக்கு தள்ளாகப்பட்டனர். சமத்துவம் இச்சமுதாய அவதியிலிருந்து பெயர்களை மீட்காமல் அவர்களை அதிகாரப்படுத்துவது என்பது கடினமான ஒன்றாகும். சமூக அதிகாரம் அளித்தல் என்பது பாதுகாப்பான சூழலில் பெண்களுக்கு சமூக அங்கீகாரத்தினை வழங்குவதும் உறுதிப்படுத்துவதுமாகும். உயர்த்தப்பட்ட சம தகுதி சம பங்களிப்பு அளிக்கப்பட பெண்களின் நிலை அடித்தட்டு பெயர்களை மையப்படுத்துகின்ற சமூக மாற்று முயற்சிகள் இல்லை என்று தேவை உள்ளது. அடுத்து சமூக அதிகாரம் அளித்தல் பெயர்களை அதிகப்படுத்துவதற்காக களமாக உருவாக்கப்பட வேண்டும். சமூக அதிகாரம் அளித்தல் பெயர்களை அதிகாரப்படுத்துவதற்காக களமாக உருவாக்கப்பட வேண்டும். அத்தகைய உயர் பெற்றும் கடமையும் பெயர்களும் மட்டுமல்லாமல் நம் ஒவ்வொருவருக்கும் உள்ளது என்று உணர்த்தப்பட வேண்டும். அடுத்து பெண்கள் சுகாதாரம் சார்ந்த அரசின் திட்டங்கள். ஃபர்ஸ்ட் ஜனனி சுரக்ஷா யோஜனா 2005. ஜனனி சுரக்ஷா யோஜனா 2005 நோக்கம் மகப்பேறு மற்றும் குழந்தைகள் இறப்பு விகிதத்தை குறைத்தல். இத்திட்டத்தின் சாதனைகள் நாட்டில் மருத்துவமனைகளில் நடைபெறும் பிரசவங்கள் அதிகரித்துள்ளன. மகப்பேறு இறப்பு விகிதம் குறைந்துள்ளது. MMR குறைந்துள்ளது. அடுத்து ஜனனி சிசு சுரக்ஷா காரியகம். ஜனனி சிசு சுரக்ஷா காரியகரம் 2011. JSSK ஜனனி சிசு சுரக்ஷா காரியகரம்
இத்திட்டமானது பொது சுகாதார மருத்துவமனைகளில் கர்ப்பிணி பெண்கள் இலவசமாகவும் எந்த செலவும் இல்லாமல் சிசேரியன் அறுவை சிகிச்சை உட்பட்ட பிரசவம் பார்த்துக் கொள்ளும் வழி செய்யப்படுகிறது. இத்திட்டமானது பொது சுகாதார மருத்துவமனையில் கர்ப்பிணி பெண்கள் இலவசமாகவும் எந்த செலவும் இல்லாமல் சிசேரியன் அறுவை சிகிச்சை உட்பட்ட பிரசவம் பார்த்துக் கொள்ளவும் வழி செய்கிறது. இத்திட்டத்தின் மூலம் மருந்துகள், பரிசோதனைகள், ரத்தம் செலுத்துதல் மற்றும் உணவு, வீட்டிலிருந்து மருத்துவமனைக்கு செல்லும் பயண செலவு என அனைத்தும் இலவசமாக கிடைக்கிறது. இத்திட்டத்தின் மூலம் மருந்துகள், பரிசோதனைகள், ரத்தம் செலுத்துதல் மற்றும் உணவு, வீட்டிலிருந்து மருத்துவமனைக்கு செல்லும் பயண செலவு என அனைத்தும் இலவசமாக கிடைக்கிறது. அடுத்து சப்லா திட்டம் 2001. அடுத்து சப்லா திட்டம் 2011. நோக்கம் வளரிளம் பெண்களில் 11 முதல் 18 வயது ஊட்டச்சத்து குறைபாட்டை நீக்குவது. அடுத்து வளரிளம் பெண்களில் 11 முதல் 18 வயது ஊட்டச்சத்து குறைபாட்டை நீக்குவது. அளிக்கப்படும் சேவைகள் இரும்புச்சத்து மற்றும் போலிக் அமில மாத்திரை, அடுத்து ஊட்டச்சத்து சுகாதாரம் குறைந்த கல்வி, தொழில் பயிற்சி, வாழ்க்கை திறன் மேம்பாட்டு கல்வி, உடல் பரிசோதனை. அடுத்து ராட்சத்திரிய கிஷோர் சுவாஸ்திய காரியகரம், ராட்சிய கிஷோர் சுவாஸ்திய காரியகரம் 2014. வளர் இளம் பருவ 10 முதல் 19 வயது பெண்களுக்கு ஆரோக்கியம் குறைந்த விழிப்புணர்வை அதிகப்படுத்தல் மற்றும் அது குறித்து தகவல் கிடைக்க செய்தல். வளர் இளம் பருவ 10 முதல் 19 வயது பெண்களுக்கு ஆரோக்கியம் குறித்து விழிப்புணர்வை அதிகப்படுத்துதல் மற்றும் அது குறித்து தகவல்களை கிடைக்க செய்தல். திட்டத்தின் கீழ் ஆலோசனை மற்றும் சுகாதார சேவைகளை வழங்குதல், சானிட்டரி நாப்கின்கள் வழங்குதல், இரும்பு சத்து மாத்திரைகள் தருதல் போன்ற சேவைகள் வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் ஆலோசனை மற்றும் சுகாதார சேவைகள் வழங்குதல், சானிட்டரி நாப்கின்கள் வழங்குதல், இரும்பு சத்து மாத்திரைகள் தருதல் போன்ற சேவைகள் வழங்கப்படுகிறது. அடுத்து பிரதான் மந்திரி சுரக்ஷித் மாத்ருவா அபியான், பிரதான் மந்திரி சுரக்ஷித் மாத்ருவா அபியான் 2014. இத்திட்டத்தின் கர்ப்பிணி பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 9ஆம் தேதி தரமான கர்ப்பகால பராமரிப்பு ANC கிடைக்க உதவுகிறது. 9 மாத கர்ப்பம் என்பதை குறியீடாக சொல்வதற்கு மாதத்தின் 9ஆம் தேதி எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது. கர்ப்ப காலத்தில் ஒரு பெண்ணுக்கு குறைந்தது 4 கர்ப்ப காலம் பராமரிப்பு சேவைகளும் பரிசோதனைகளும் மருத்துவமனையில் கிடைப்பது உறுதி செய்யப்படுகிறது. கர்ப்ப காலத்தில் ஒரு பெண்ணுக்கு குறைந்தது 4 கர்ப்பகால பராமரிப்பு சேவைகளும் பரிசோதனைகளும் மருத்துவமனையிலே கிடைப்பது உறுதி செய்யப்படுகிறது. அடுத்து 6வது பிரதான் மந்திரி மத்ரு வந்தனா யோஜனா, பிரதான் மந்திரி மத்ரு வந்தனா யோஜனா 2017. இத்திட்டம் 2010 தொடங்கப்பட்டு இந்திரா காந்தி மாத்ருவா சயோஜனாவின் மறுபெயரை. இத்திட்டம் 2010 தொடங்கப்பட்டு இந்திரா காந்தியின் மாத்ருவா சயோஜனாவின் மறுபெயரை. அடுத்து கருவுற்றிருக்கும் பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கான பேறுகால பாதுகாப்பு ஏற்படுத்தும் வகையில் ரூபாய் 5000 ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. கருவுற்றிருக்கும் பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்காக பேறுகாலத்தில் ஏற்படும் வகையில் ரூபாய் 5000 ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டம் மூலம் 18000 ரூபாய் வழங்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டத்தின் மூலம் ரூபாய் 18000 ரூபாய் வழங்கப்படுகிறது. நிதி பகிர்வு மத்திய அரசு 60%, மாநில அரசு 40%. நிதி பகிர்வு மத்திய அரசு 60%, மாநில அரசு 40%. அடுத்து லக்ஷ்யா திட்டம் 2017. அடுத்து லக்ஷ்யா திட்டம் 2017. மகப்பேறு அறுவை சிகிச்சை அறையின் பராமரிப்பு தரத்தை மேம்படுத்துவது இதன் நோக்கமாகும். மகப்பேறு அறுவை சிகிச்சை அறையில் பராமரிப்பு தரத்தை மேம்படுத்துவது இதன் நோக்கமாகும். அத்தியாவசிய உபகரணங்கள் கிடைப்பதை உறுதி செய்தல், உள்கட்ட மேம்படுத்துதல். அத்தியாவசிய உபகரணம் கிடைப்பதை உறுதி செய்தல், உள்கட்ட மேம்படுத்துதல். சுகாதார பணியாளர்களின் திறனை மேம்படுத்துதல் போன்றவற்றை உறுதி செய்கிறது. அனைத்து சுகாதார நிறுவனங்களில் மகப்பேறு பெண்களுக்கு பராமரிப்பின் தரம் மேம்படுத்தப்படுகிறது. மேலும் தாய் சேய் இறப்பு விகிதம் குறைக்கிறது. சுகாதார பணியாளர்களின் திறனை மேம்படுத்துதல் போன்றவற்றை உறுதி செய்கிறது. அனைத்து சுகாதார நிறுவனங்களில் மகப்பேறு பெண்களுக்கு பராமரிப்பின் தரம் மேம்படுத்தப்படுகிறது. மேலும் தாய் சேய் இறப்பு விகிதம் குறைக்கிறது. அடுத்து சுரக்ஷித் மாத்ரு ஆக்ஷ்வான் யோஜனா 2019. சுரக்ஷித் மாத்ரு ஆக்ஷ்வான் யோஜனா 2010. SUMAN சுமன் சுரக்ஷித் மாத்ருவ ஆஷ்வான் யோஜனா. நோக்கம் தாய் மற்றும் சிசு இறப்பை குறைப்பது. தாய் மற்றும் சிசு இறப்பை குறைப்பது.
அடுத்து கர்ப்பிணி பெண்கள் பிறந்த குழந்தைகள் 6 மாதம் வரை பாலூட்டு தாய்மார்கள் போன்றவற்றிற்கு பல இலவச சுகாதார சேவைகள் அளிக்கப்படுகிறது. கர்ப்பிணி பெண்கள் பிறந்த குழந்தைகள் 6 மாதம் வரை பாலூட்டு தாய்மார்கள் போன்றோருக்கு பல இலவச சுகாதார சேவைகள் அளிக்கப்படுகிறது. அடுத்து 9வது மகப்பரு உதவி சட்டம். மகப்பரு உதவி சட்டம் 2017. மகப்பரு உதவி திருத்த சட்டம் 2017. மகப்பரு காலத்தின் பெண்கள் விடுப்பு எடுக்கவும் அக்காலத்தின் ஊதியம் பெறுவதையும் உறுதி செய்வது. மகப்பரு காலத்தில் பெண்கள் விடுப்பு எடுக்கும் அக்காலத்தில் ஊதியம் பெறுவதை உறுதி செய்வது. இச்சட்டத்தின் மூலம் பிரசவத்திற்கு முன் 6 வாரமும் பிரசவத்துக்கு பின் 6 வாரமும் விடுப்பு எடுத்துக் கொள்ளலாம். மொத்தம் 12 வாரங்கள். இச்சட்டத்தின் மூலம் பிரசவத்துக்கு முன் 6 வாரமும் பிரசவத்துக்கு பின் 6 வாரமும் விடுப்பு எடுத்துக் கொள்ளலாம். மொத்தம் 12 வாரங்கள். 2017 திருத்தம். மகப்பரு பெண்களின் விடுப்பு பணிபுரியும் பெண்கள் முதல் 2 குழந்தைகளுக்கு 12 வாரத்தில் 26 வாரங்களாக அதிகரிக்கப்படுத்தப்பட்டுள்ளது. முன்கூட்டிய பிரசவம் அல்லது கருக்கலைத்து விடுதல் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு கூடுதலாக 30 நாட்கள் விடுமுறை அளிக்க வேண்டும். முன்கூட்டிய பிரசவம் அல்லது கருக்கலைத்து விடுவதால் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு கூடுதலாக 30 நாட்கள் விடுமுறை அளிக்க வேண்டும். ஒரு பெண் வீட்டில் இருந்து வேலை செய்ய ஒரு முதலாளி நிறுவனம் அமைத்திருக்கலாம், பணியின் தன்மையை பொறுத்து. அடுத்து பிரசவத்திற்கு முந்தையோ அல்லது பிந்தையோ பிரசவத்தின் போது தினசரி ஊதியம் அவரது முதலாளி அளிக்க பொறுப்பானவர் ஆவார். பிரசவத்துக்கு முந்தையோ அல்லது பிந்தையோ பிரசவத்தின் போதும் தினசரி ஊதியத்தை அவரது முதலாளி அளிக்க பொறுப்பானவராக ஆவார். 50 அல்லது அதற்கு மேற்பட்ட பணியாளர்களை கொண்ட ஒவ்வொரு நிறுவனமும் குறிப்பிட்ட தரத்துக்கு குழந்தை காப்பக வசதிகள் வழங்க வேண்டும். ஒரு நாளில் அக்காப்பகத்துக்கு தாய் 4 முறை செல்ல அனுமதிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு நிறுவனமும் ஒரு பெண்ணுக்கு கிடைக்கும் மகப்பரு பலன்களை பணி நியமனத்துடன் போது தெரிவிக்க வேண்டும். அடுத்து பெண்களின் அதிகாரத்துக்கு அரசு எடுத்த முக்கிய நடவடிக்கைகள். பெண்களின் அதிகாரத்துக்காக தேசிய கொள்கைகள். அதுல ஃபர்ஸ்ட் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் தேசிய கொள்கை 2001. பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் தேசிய கொள்கைகள் 2001. நேஷனல் பாலிசி ஃபார் தி என்பவர்மெண்ட் ஆஃப் உமன். இக்கொள்கை 2001 மார்ச் 25 மத்திய அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அம்சங்கள்: பெண்கள் சமூக பொருளாதார முன்னேற்றத்தில் முழு திறமையை வெளிக்காட்டுவதற்காக சூழலை ஏற்படுத்துதல், பன்னாட்டு ஒப்பந்தங்கள் உலக அளவில், தேசிய அளவில் மற்றும் மாநில அளவில் செயல்படுத்துதல், முடிவெடுத்தலின் சம உரிமை அளித்தல், பெண்கள் பாகுபாடுகளை நீக்கும் வகையில் சட்டத்தை வலுப்படுத்துதல், பெண்கள் குழந்தைகள் மீதான வன்முறையை அகற்றுதல், பெண்கள் முன்னேற்றத்துக்காக நிறுவனங்கள் நிறுவுதல், கல்வி முன்னுரிமை அளித்தல், சுகாதார மேம்பாடு, தொழில் பயிற்சி அளித்தல், சமுதாய பாதுகாப்பு அளித்தல், சம ஊதியம் அளித்தல். அடுத்து ஐநாவின் 100 மேம்பாட்டு இலக்கினை அடைத்தல். ஃபர்ஸ்ட் என்னன்னா, பெண்கள் சமூக பொருளாதார முன்னேற்றத்திற்கு முழு திறமையை வெளிக்காட்டுவதற்காக சூழலை ஏற்படுத்துதல். 2வது பன்னாட்டு ஒப்பந்தங்களில் உலக அளவில், தேசிய அளவில் மற்றும் மாநில அளவில் செயல்படுத்துதல். 3வது முடிவெடுத்தலில் சம உரிமை அளித்தல், பெண்கள் பாகுபாடுகளை நீக்கும் வகையில் சட்டத்தை வலுப்படுத்துதல், பெண்கள் குழந்தைகள் மீதான வன்முறையை அகற்றுதல், பெண்கள் முன்னேற்றத்திற்காக நிறுவனங்கள் நிறுவுதல், கல்வி முன்னுரிமை அளித்தல், சுகாதார மேம்பாடு, தொழில் பயிற்சி அளித்தல், சமுதாய பாதுகாப்பு அளித்தல், சம ஊதியம் அளித்தல். அடுத்து ஐநாவின் 100 மேம்பாட்டு இலக்கினை அடைத்தல். அடுத்து பெண்களுக்கான தேசிய வரைவு கொள்கை. 2016 அறிமுகம். 2014 மே மாதம் மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால் வெளியிடப்பட்டது. இது 2001 தேசிய பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்காக கொள்கை மறு உருவாக்கமாகும். இக்கொள்கை அடுத்து 15 முதல் 20 வருடங்களுக்கு மகளிர் விவகாரங்களில் அரசாங்கம் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். குறிக்கோள்: பெண்களுக்கான நிலையான சமூக பொருளாதார அரசியல் அதிகாரத்தை உருவாக்குவது, அனைத்து துறைகளிலும் சம வாய்ப்பு அளித்தல். பெண்களுக்கான நிலையான சமூக பொருளாதார அரசியல் அதிகாரத்தை உருவாக்குவது, அனைத்து துறைகளிலும் சம வாய்ப்பு அளித்தல். அம்சங்கள்: உணவு பாதுகாப்பை உறுதி செய்தல் மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடுகளை குறைத்தல், சுகாதார காப்பீடு திட்டங்களை விரிவுபடுத்தல், குடும்ப திட்டமிடுதல் மீதான கவனத்தை ஆண்களுக்கு மாற்றுதல், பெண் கல்விக்கு முக்கியத்துவம் அளித்தல். அடுத்து சமமான வேலைவாய்ப்பு.
பெண்களின் தொழில் திறனை மேம்படுத்துதல். பெண்களின் தொழில் திறனை மேம்படுத்துதல். அரசியல், நிர்வாகம், சிவில் சேவைகளில் போன்றவற்றில் பெண்களின் பங்களிப்பு அதிகரித்தல். அரசியல், நிர்வாகம், சிவில் சேவைகளில் போன்றவற்றில் பெண்களின் பங்களிப்பு அதிகரித்தல். அடுத்து தேசிய பெண்கள் அதிகாரத்துக்கான இயக்கம் 2010. தேசிய பெண்கள் அதிகாரத்துக்கான இயக்கம் 2010. தொடக்கம் 2010 மார்ச் 8. தொடக்கம் 2010 மார்ச் 8. நோக்கம் பெண்கள் அதிகாரம் அளிப்பதற்காக அனைத்து செயல்பாடுகளும் வலுப்படுத்துதல். பெண்கள் அதிகாரம் அளிப்பதற்காக அனைத்து செயல்பாடுகளையும் வலுப்படுத்துதல். அம்சங்கள் பெண்கள் அதிகாரம் அளித்தல் தொடர்பான கொள்கைகள் மற்றும் திட்டங்கள் ஒருங்கிணைத்து செயல்படுத்துதல். பெண்கள் அதிகாரம் அளித்தல் தொடர்பான கொள்கைகள் மற்றும் திட்டங்களை ஒருங்கிணைத்து செயல்படுத்துதல். பாலின சமத்துவம் மற்றும் நீதியை ஊக்குவித்தல் சூழலை உருவாக்குதல். பாலின சமத்துவம் மற்றும் நீதியை ஊக்குவிக்கும் சூழலை உருவாக்குதல். பெண்களுக்கு எதிரான வன்முறை படிப்படியாக அகற்றப்படுவதை உறுதி செய்தல். பெண்களுக்கு எதிரான வன்முறை படிப்படியாக அகற்றப்படுவதை உறுதி செய்தல். சுகாதாரம் மற்றும் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து பெண்களின் சமூக அதிகாரத்தை உறுதி செய்தல். சுகாதாரம் மற்றும் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து பெண்களின் சமூக அதிகாரத்தை உறுதி செய்தல். பெண்களின் வளர்ச்சிக்கு ஆதரவாக ஆய்வுகள் மற்றும் பயிற்சி திட்டங்களை நடத்துதல். பெண்களின் வளர்ச்சிக்கு ஆதரவாக ஆய்வுகள் மற்றும் பயிற்சி திட்டங்களை நடத்துதல். அடுத்து தேசிய மகளிர் ஆணையம் 1992. தேசிய மகளிர் ஆணையம் 1992. தோற்றம் பெண்களின் நலனை பாதுகாக்க 1990 இயற்றப்பட்ட தேசிய மகளிர் ஆணைய சட்டத்தின் கீழ் 1992 ஜனவரி 31 தேசிய மகளிர் ஆணையம் அமைக்கப்பட்டது. பெண்களின் நலனை பாதுகாக்க 1990 இயற்றப்பட்ட தேசிய மகளிர் ஆணைய சட்டத்தின் கீழ் 1992 ஜனவரி 31 தேசிய மகளிர் ஆணையம் அமைக்கப்பட்டது. நோக்கம் பெண்களின் நலனை பாதுகாத்தல் மற்றும் பெண்களின் நிலை குறித்து பாலின பாகுபாடு தொடர்பான பிரச்சனைகளை கையாளுதல். பெண்களின் நலனை பாதுகாத்தல் மற்றும் பெண்களின் நிலை குறித்து பாலின பாகுபாடு தொடர்பான பிரச்சனைகளை கையாளுதல். அடுத்த அமைப்பு ஒரு தலைவர் பிளஸ் ஒரு உறுப்பினர் செயலாளர் பிளஸ் 5 உறுப்பினர்கள் கொண்டது. ஒரு தலைவரும் ஒரு உறுப்பினர் செயலாளரும் 5 உறுப்பினர்களும் கொண்டது. முதல் தலைவர் ஜெயந்தி பட்நாயக். முதல் தலைவர் ஜெயந்தி பட்நாயக். தற்போது தலைவர் விஜய கிஷோர் ராஜ் தக்கர். நவம்பர் 2024 நிலவரப்படி இருக்கிறது யாருன்னா விஜய கிஷோர் ராஜ் தக்கர். அடுத்து பதவிக்காலம் 3 ஆண்டு தான். பதவிக்காலம் 3 ஆண்டு தான். ஆணையத்தின் அதிகாரம் மற்றும் பணிகள். ஆணையத்தின் அதிகாரம் மற்றும் பணிகள் பெண்ணலம் சார்ந்த திட்டங்கள் பாதுகாப்பு தொடர்பான திட்டங்கள் குறித்து மத்திய மாநில அரசுக்கு பரிந்துரை செய்தல். பெண்கள் நலம் சார்ந்த திட்டங்கள் பாதுகாப்பு தொடர்பான திட்டங்களை குறித்து மத்திய மாநில அரசிற்கு பரிந்துரை செய்தல். அடுத்து அரசியலமைப்பு மற்றும் பிற சட்டங்களில் பெண்களுக்கு அளிக்கப்பட்ட பாதுகாப்பு உரிமைகளை ஆய்வு செய்தல். அரசியலமைப்பு மற்றும் பிற சட்டங்களில் பெண்களுக்கு அளிக்கப்பட்ட பாதுகாப்பு உரிமைகளை ஆய்வு செய்தல். அடுத்து பெண் உரிமை மீறல்கள் மற்றும் பெண் கொடுமைகளுக்கு எதிரான நடவடிக்கை எடுத்தல். பெண் உரிமையை மீறல்கள் மற்றும் பெண் கொடுமைகளுக்கு எதிரான நடவடிக்கை எடுத்தல். பெண்கள் பாதுகாப்பு மையங்கள் மற்றும் சிறைச்சாலைகளில் ஆய்வுகள் மேற்கொள்ளுதல். பெண்கள் பாதுகாப்பு மையங்கள் மற்றும் சிறைச்சாலைகளில் ஆய்வுகள் மேற்கொள்ளுதல். மத்திய அரசிடம் வருடத்திற்கு ஒரு முறை ஆய்வுகளை சமர்ப்பித்தல். மத்திய அரசிடம் வருடத்திற்கு ஒரு முறை ஆய்வறிக்கையை சமர்ப்பித்தல். அடுத்து பெண்ணுரிமை பற்றிய விழிப்புணர்வு மக்களிடமும் அரசியலிடமும் ஏற்படுத்துதல். பெண்ணுரிமை பற்றிய விழிப்புணர்வை மக்களிடமும் அரசியலிடமும் ஏற்படுத்துதல். அனைத்து நிலைகளிலும் பெண்கள் வளர்ச்சியை மதிப்பீடு செய்தல். அனைத்து நிலைகளிலும் பெண்கள் வளர்ச்சியை மதிப்பீடு செய்தல். அடுத்து மகளிர் தன்னார்வ காவலர் திட்டம் 2014. மகளிர் தன்னார்வ காவலர் திட்டம் 2014. தொடக்கம் 2014 நிர்பயா நிதியின் கீழ் முதலாவது ஹரியானா மாநில அரசு இத்திட்டத்தை செயல்படுத்தும் மாநிலங்கள். இதுவரை இத்திட்டத்தில் செயல்படுத்தப்பட்ட 13 மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களுக்கும் மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. ஆனால் 7 மாநிலங்களில் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இதுவரை இத்திட்டத்தில் செயல்படுத்தப்பட்ட 13 மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களுக்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. ஆனால் 7 மாநிலங்களே நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஒன்னு ஆந்திர பிரதேசம், அடுத்து சத்தீஸ்கர், அடுத்து குஜராத், ஹரியானா, மிசோரம், திரிபுரா, அந்தமான் அண்ட் நிக்கோபார் தீவு. ஆந்திர பிரதேசம், சத்தீஸ்கர், குஜராத், ஹரியானா, மிசோரம், திரிபுரா, அந்தமான் அண்ட் நிக்கோபார் தீவு. அடுத்து www வெப் ஒண்டர் உமன் 2019.
வெப் ஒண்டர் உமன் 2019. இது ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம். அறிமுகம் வந்து ஜனவரி 2019 ஜனவரியில வந்து அறிமுகம். அடுத்த அமைச்சகம் மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சகம் வந்து மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சகம். நோக்கம் பெண்களின் முயற்சிகளை ஊக்குவித்தல். பெண்களின் அசாதாரண சாதனைகளை கண்டறிந்து கொண்டாடுவதாகும். குறிப்பாக சமூக வலைத்தளங்களின் மூலம் பெண்கள் சமூகத்திற்கு அளப்பரிய பங்காற்றுவது கண்டறியப்பட்டு பாராட்டுவார். அடுத்து நாரி போச்சல் வந்து நேஷனல் ரிப்போசிட்டரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஃபார் உமன். நோக்கம் வந்து பெண்களுக்காக அரசு உருவாக்கியுள்ள திட்டங்கள் நடவடிக்கைகள் குறித்து தகவல்கள் பெண்களுக்கு உடனுக்குடன் தெரிவிப்பது. பெண்களுக்காக அரசு உருவாக்கியுள்ள திட்டங்கள் நடவடிக்கைகளை குறித்து தகவல்களை பெண்களுக்கு உடனுக்குடன் தெரிவிப்பது. சிறப்புகள் பெண்களின் வாழ்க்கையை பாதிக்கும் பிரச்சனைகளை குறித்து தகவல் இந்த இணையதளம் வழங்குகிறது. பெண்களின் வாழ்க்கையை பாதிக்கும் பிரச்சனைகளை குறித்து தகவலை இந்த இணையதளம் வழங்குகிறது. 350க்கும் அதிகமான மத்திய மாநில அரசின் திட்டங்களை குறித்து தகவல்களை உள்ளடக்கியது உடல்கள் பரிசோதனைகளை யோசனைகளை வழங்குவது. அடுத்து நல்ல சத்துணவத்திற்கான தகவல்கள். அடுத்து சேமிப்பு மற்றும் முதலீட்டிற்கான அறிவுரைகள். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை குறித்து தகவல் மற்றும் புகார் தெரிவிக்கும் முறைகள். வேலைகள் மற்றும் நேர்முக தேர்வுகளை குறித்து தகவல்கள். பல்வேறு திட்டங்களை வழங்கும் அமைச்சகங்கள், துறைகள் மற்றும் தன்னார்வ அமைப்புகள் கணினி இணைப்புகள் கொண்டுள்ளது. பல்வேறு திட்டங்களை வழங்கும் அமைச்சகங்கள், துறைகள் மற்றும் தன்னார்வ அமைப்புகளில் கணினி இணைப்புகளை கொண்டுள்ளது. அடுத்து வந்து 7 வகையான திட்டங்கள் குறித்து தகவல் அளிக்கிறது. 7 வகையான திட்டங்களை குறித்து தகவல் அளிக்கிறது. அந்த 7 வகையான திட்டங்கள் எல்லாம் பார்ப்போமா? அவை சுகாதாரம், கல்வி, வீட்டு வசதி, வேலை வாய்ப்பு, வன்முறை, முடிவு எடுத்தல் மற்றும் சமூக ஒத்துழைப்பு. அந்த 7 என்னன்னா 7 வசதியான திட்டங்களை குறித்து தகவல் அளிக்கிறது. அந்த 7 திட்டம் என்னன்னா சுகாதாரம், கல்வி, வீட்டுவாதி, வேலை வாய்ப்பு, வன்முறை, முடிவெடுத்தல் மற்றும் சமூக ஒத்துழைப்பு. அடுத்து வந்து குறுகிய கால தங்கும் இல்லம் 2016. குறுகிய கால தங்கும் இல்லம் வந்து 2014. 2021 இருந்து 2022 சக்தி சதன் என பெயர் மாற்றப்பட்டுள்ளது. 2021 to 2022 சக்தி சதன் என்று பெயர் மாற்றப்பட்டுள்ளது. நோக்கம் கடினமான சூழ்நிலையில் உள்ள பெண்களுக்கு மறுவாழ்வு அளித்தல். அம்சங்கள் குடும்ப முரண்பாடு, வன்முறை, சமூக புறக்கணிப்பு, வீடற்ற பெண்கள் போன்ற கடினமான சூழ்நிலையில் உள்ள பெண்களுக்கு உதவ அடிப்படை வசதிகளுடன் தங்கும் இல்லம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அம்சங்கள் என்னன்னா குடும்ப முரண்பாடு, வன்முறை, சமூக புறக்கணிப்பு, வீடற்ற பெண்கள் கொஞ்சம் கடினமான சூழ்நிலையில் உள்ள பெண்களுக்கு உதவ அடிப்படை வசதி தங்கும் இல்லம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அளிக்கப்படும் சேவைகள் வந்து தற்காலிக தங்குமிடம், உணவு மற்றும் உடை, சட்ட உதவி, அடுத்து மருத்துவ உதவி, மனநல ஆலோசனை, பயிற்சி. ஒவ்வொரு மாவட்டத்திலும் 30 பெண்கள் கொண்ட சுவாஸ்கிரா அமைக்கப்படலாம். என்னலானா தற்காலிக தங்குமிடம், உணவு மற்றும் உடை, சட்ட உதவி, மருத்துவ உதவி, மனநல ஆலோசனை, பயிற்சி. ஒவ்வொரு மாவட்டத்திலும் 30 பெண்கள் கொண்ட சோஸ்திரகிரா அமைக்கப்படலாம். அடுத்து பிரதான் மந்திரி மகிழா சக்தி கேந்திரா 2017 to 2018. பிரதான் மந்திரி மகிழா சக்தி கேந்திரா 2017 to 2018. இதுல வந்து அம்சங்கள் வந்து 60 கிராமப்புற பெண்கள் மேம்பாட்டிற்கான திட்டம், 10 கிராமப்புற மகளிர் மேம்பாட்டிற்காக அரசு நலத்திட்டங்கள். அடுத்து பயிற்சிகள், சட்ட உதவிகள், கல்வியறிவு, சுகாதாரம், ஊட்டச்சத்து குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துதல். அடுத்து பங்கு வகித்தனர் வந்து இத்திட்டத்தின் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி கல்லூரி தன்னார்வர்களின் மாணவர்களின் மூலம்
இத்திட்டத்தின் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்த கல்லூரி தன்னார்வ மாணவர்களின் மூலம் இத்திட்டத்தின் மாநில, மாவட்ட மற்றும் வட்டார அளவில் செயல்படுத்தப்பட்டது. இத்திட்டத்தில் மாநில, மாவட்ட மற்றும் வட்டார அளவில் செயல்படுத்தப்பட்டது. அடுத்து நிதி பகிர்வு 60/40 ஆகும். நிதி பகிர்வு 60/40 ஆகும். தற்போதைய நிலை இத்திட்டத்தில் 2017 முதல் 2018 முதல் 2019 முதல் 20 வரை செயல்படுத்தப்பட்டது. 2017 முதல் 2019 வரை செயல்படுத்தப்பட்டது. தற்பொழுது நிறுத்தப்பட்டுள்ளது. இந்தியாவின் பாலின பட்ஜெட். பாலின பட்ஜெட் என்பது இடைவெளியை குறைப்பதை நோக்கமாக கொண்டு வரவு செலவு திட்டம் தயாரிப்பதாகும். பாலின பட்ஜெட் என்றது இடைவெளியை குறைப்பதை நோக்கமாக கொண்டு வரவு செலவு திட்டம் தயாரிப்பதாகும். முதல் பாலின பட்ஜெட் 2005 to 2006 ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. 2005 to 2006 ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் மத்திய அரசு யூனியன் பட்ஜெட்டுடன் பாலின பட்ஜெட் அறிக்கையை வெளியிடுகிறது. இது பாலின சமத்துவத்தை மேம்படுத்துவதற்காக ஒரு வழியாகும். தேர்வு பல்வேறு துறைகளில் இந்தியாவின் முன்னேற்றம் இருந்த போதிலும் கல்வி, சுகாதாரம், வேலைவாய்ப்பு மற்றும் அரசியல் பங்கேற்பு ஆகியவற்றில் பாலின வேறுபாடுகள் தொடர்ந்து வருகிறது. பல்வேறு துறைகளில் இந்தியாவில் முன்னேற்றத்திற்கு இருந்த போதிலும் கல்வி, சுகாதாரம், வேலைவாய்ப்பு மற்றும் அரசியல் பங்கேற்பு ஆகியவற்றில் பாலின வேறுபாடுகள் தொடர்ந்து வருகிறது. அடுத்து பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா 2014 தொடக்கம் 2014. குடும்ப பெண்களுக்கு இலவச சமையல் எரிவாயு இணைப்பு LPG வழங்கப்படுகிறது. பெண்களுக்கு அதிகாரம் அளித்து அவர்களின் ஆரோக்கியத்தில் பாதுகாத்தல். அம்சங்கள் உஜ்வாலா 1.0 திட்டத்தின் மூலம் சுமார் 5 கோடி பெண் உறுப்பினர்கள் LPG இணைப்பு வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 2019 இலக்கை அடைந்தது. உஜ்வாலா 1.0 திட்டத்தின் மூலம் சுமார் 5 கோடி பெண் உறுப்பினர்களுக்கு LPG இணைப்பு வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 2019 இலக்கை அடைந்தது. அடுத்து உஜ்வாலா 2.0 திட்டத்தில் 2021 தொடங்கப்பட்டு மார்ச் 2022க்குள் தகுதியான 1 கோடி குடும்பங்களுக்கு LPG இணைப்பு வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. ஜனவரி 2022 இலக்கை அடைந்தது. மேலும் டிசம்பர் 2022 வரை கூடுதலாக 60 லட்சம் LPG இணைப்புகளை வழங்கியுள்ளது. அடுத்து 2024 மார்ச் நிலவரப்படி இதுவரை 10.2 கோடி LPG இணைப்புகளை வழங்கியுள்ளது. 10.2 கோடி LPG இணைப்புகளை வழங்கியுள்ளது. திட்டத்தின் கீழ் அரசு LPG இணைப்பிற்கு மானியத்திற்கு நேரடியாக வங்கி கணக்கில் செலுத்துகிறது. இத்திட்டத்தின் கீழ் அரசு LPG இணைப்பிற்கு மானியத்துடன் நேரடியாக வங்கி கணக்கில் செலுத்துகிறது. அடுத்து 2023 முதல் ஏழை பெண் ஒரு சிலிண்டருக்கு ரூபாய் 300 மானியம் வழங்கப்படுகிறது. 2023 முதல் ஏழை பெண்களுக்கு ஒரு சிலிண்டருக்கு ரூபாய் 300 மானியம் வழங்கப்படுகிறது. அடுத்து சம்பல் பெண்களுக்கு பாதுகாப்பிற்கானது ஒன் ஸ்டாப் சென்டர் ஆர் சக்தி 2015 ஒரு நிறுத்திய மையம் அல்லது சகி. நோக்கம் வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உதவுவது. நிதியுதவி 100% மத்திய அரசு நிர்பயா நிதி. என்ன நிதினா நிர்பயா நிதி. அளிக்கப்படும் சேவைகள் 1 மருத்துவ உதவி, 2 சட்ட உதவி, 3 மனநல ஆலோசனை, 4வது தற்காலிக தங்கும் வசதி. அடுத்து நாடு முழுவதும் 700க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் ஒரு நிறுத்த மையங்கள் நிறுவப்பட்டுள்ளது. 1 மருத்துவ உதவி, 2வது சட்ட உதவி, 3வது மனநல ஆலோசனைகள், 4வது தற்காலிக தங்கும் வசதி. அடுத்து நாடு முழுவதும் 700க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் ஒரு நிறுத்த மையங்கள் நிறுவப்பட்டுள்ளது. அடுத்து பெட்டி பச்கோ பெட்டி பதாவோ 2015. பெட்டி பச்கோ பெட்டி பதாவோ 2015. குழந்தைகள் பாலின விகிதத்தை அதிகரித்தல். பெண் குழந்தைகளின் கல்வியை அதிகரித்தல். பெண் சிசு கொலையை தடுத்தல். அடுத்து பெண்களுக்கான உதவி எண் 181. உமன்ஸ் ஹெல்ப்லைன் 181. நாடு முழுவதும் மகளிருக்காக செயல்படும் ஒரே உதவி எண்
181. நிதி 100% மத்திய அரசு. நிதி 100% மத்திய அரசு. அடுத்து 24 நேரமும் கட்டணமில்லா தொலைத்தொடர்பு சேவையை வழங்குகிறது. 24 நேரமும் கட்டணமில்லா தொலைத்தொடர்பு சேவையை வழங்குகிறது. அடுத்து நாரி அத்லாத். நாரி அத்லாத் இது பெண்களுக்கான நீதிமன்றமாகும். இது பெண்கள் நீதிமன்றமாகும். குடும்ப வன்முறை, சொத்துரிமை போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வுக்கான கிராம அளவில் அமைக்கப்படுகிறது. பெண்கள் வன்முறை, சொத்துரிமை போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வுக்கான கிராம அளவில் அமைக்கப்படுகிறது. ஒவ்வொரு கிராமத்திலும் நாரி ஆதலாத்தில் 7 to 9 உறுப்பினர்கள் இருப்பார். ஒவ்வொரு கிராமத்திலும் நாரி ஆதலாத்தில் 7 to 9 உறுப்பினர் இருப்பார். அடுத்து சமர்ஸ்திரியா. அடுத்து சமர்ஸ்திரியா பெண்களுக்கு அதிகாரம் அளித்தலானது. அடுத்து உஜ்வாலா 2014. உஜ்வாலா 2014. உஜ்வாலா 2014 ஏழை குடும்ப பெண்களுக்கு சமையல் எரிவாயு LPG இணைப்பு வழங்கும் திட்டம். ஏழை குடும்ப பெண்களுக்கு சமையல் எரிவாயு வழங்கும் திட்டம், LPG இணைப்பு வழங்கும் திட்டம் 2023 முதல் ஒரு சிலிண்டருக்கு ரூபாய் 300 மானியம் வழங்கப்படுகிறது. 2023 முதல் ஒரு சிலிண்டருக்கு 300 ரூபாய் மானியம் வழங்கப்படுகிறது. 2024 மார்ச் நிலவரப்படி இதுவரை 10.2 கோடி LPG இணைப்புகள் வழங்கியுள்ளது. 10.2 கோடி LPG இணைப்புகள் வழங்கப்படுகிறது 2024 மார்ச் நிலவரப்படி. அடுத்து பிரதான் மந்திரி மத்ரு வந்தனா யோஜனா. பிரதான் மந்திரி மத்ரு வந்தனா யோஜனா 2017. இத்திட்டத்தில் 2010 தொடங்கப்பட்டு இந்திரா காந்தி மாத்ருவா சயோஜனாவின் மறுபெயரை கருவுற்றிற்கு பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மாருக்கான பேறுகால பாதுகாப்பினை ஏற்படுத்தும் வகையில் ரூபாய் 5000 ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. ரூபாய் 5000 ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டம் மூலம் ரூபாய் 18,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. அடுத்து நிதி பகிர்வு 60க்கு 40. அடுத்து சக்தி சதன் 2016. சக்தி சதன் 2016 இது பெண்களுக்கான குறுகிய கால தங்கும் இல்லமாகும். இது பெண்களுக்காக குறுகிய கால தங்கும் இடமாகும். கடினமான சூழ்நிலை இருக்க பெண்களுக்காக தங்கும் வசதி, உணவு, உடை, சட்ட உதவி, மருத்துவ உதவி, மனநல ஆலோசனை, பயிற்சி போன்ற சேவைகள் அளிக்கப்படுகிறது. கடினமான சூழ்நிலை இருக்க பெண்களுக்கு தங்கும் வசதி, உணவு, உடை, சட்ட உதவி, மருத்துவ உதவி, மனநல ஆலோசனை, பயிற்சி சேவை அளிக்கப்படுகிறது. அடுத்து தேசிய குழந்தைகள் காப்பக திட்டம். தேசிய குழந்தைகள் காப்பக திட்டம் வேலைக்கு செல்லும் பெண்களின் குழந்தைகளை பாதுகாத்து பராமரிக்கும் வசதிகள் வழங்கும் திட்டமாகும். வேலைக்கு செல்லும் பெண்களின் குழந்தைகளை பாதுகாத்து பராமரிக்கும் வசதிகளை வழங்கும் திட்டமாகும். 6 மாதம் முதல் 6 வயது வரை குழந்தைகளை பகல் நேரத்தில் பராமரிக்கிறது. 6 மாதம் முதல் 6 வயது வரை குழந்தைகளை பகல் நேரத்தில் பராமரிக்கிறது. இத்திட்டம் 2006 தொடங்கப்பட்டு ராஜீவ் காந்தி தேசிய குழந்தை வளர்ப்பு திட்டம் மறுவடிவமைப்பு ஆகும். இத்திட்டம் 2006 தொடங்கப்பட்ட ராஜீவ் காந்தி தேசிய குழந்தை வளர்ப்பு திட்டம் RGNCS மறுவடிவமைப்பு ஆகும். இத்திட்டத்தின் கீழ் தினசரி பராமரிப்பு, துணை ஊட்டச்சத்து, குழந்தை பருவ கல்வி, சுகாதார சோதனைகள் போன்ற சேவைகள் அளிக்கப்படுகிறது. அடுத்து பணிபுரியும் மகளிருக்கான விடுதி. பணிபுரியும் மகளிருக்கான விடுதி ஒர்க்கிங் உமன்ஸ் ஹாஸ்டல் 1972 to 1973. ஒர்க்கிங் உமன்ஸ் ஹாஸ்டல் 1972 to 1973. நோக்கம் பணிபுரியும் பெண்களுக்கு பாதுகாப்பான மற்றும் வசதியான தங்கும் இடத்தை வழங்குவது. கிராமப்புற மற்றும் நகர்ப்புறங்களில் தங்கும் விடுதி சேவை அளிக்கப்படுகிறது. பணிபுரியும் பெண்கள் எந்தவித பாகுபாடுமின்றி விடுதியில் தங்கலாம். 5 வயதுக்குட்பட்ட ஆண் குழந்தைகளும் 18 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகளும் தாயுடன் தங்கலாம். 5 வயதுக்குட்பட்ட ஆண் குழந்தைகளும் 18 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தையின் தாயுடன் தங்கலாம். ஆண்டு வருமான வரம்பு நகர்ப்புறம் ரூபாய் 50,000, கிராமப்புறம் ரூபாய் 35,000. ஆண்டு வருமான வரம்பு நகர்ப்புறம் ரூபாய் 50,000, கிராமப்புறம் ரூபாய் 35,000. அடுத்து தேசிய பெண்கள் அதிகாரம் அளிப்பதற்கான மையம். தேசிய பெண்கள் அதிகாரம் அளிப்பதற்கான மையம் பெண்கள் சேவைகள் மற்றும் வாய்ப்புகளை அணுகலை வழங்குவது. பெண்கள் சேவை மற்றும் வாய்ப்புகளை அணுகலை வழங்குவது. சுகாதாரம், கல்வி, தொழில் ஆலோசனை, தொழில் முனைவு, டிஜிட்டல் கல்வி போன்ற பல சேவைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறது. இம்மையம் பெண்களுக்கு வழிகாட்டி இருக்கிறது. இம்மையங்களில் தேசிய, மாநில மற்றும் மாவட்ட அளவில் அமைக்கப்பட்டது. தேசிய, மாநில மற்றும் மாவட்ட அளவில் அமைக்கப்படுகிறது. அடுத்து நாரி சக்தி புரஸ்கார். நாரி சக்தி புரஸ்கார் 1999 இந்தியாவில் பெண்களுக்கு வழங்கப்படும் மிக உயரிய விருதாகும். இந்தியாவில் பெண்களுக்கு வழங்கப்படும் மிக உயரிய விருதாகும்.
ஆண்டுதோறும் சர்வதேச பெண்கள் தினம் மார்ச் 8 அன்று குடியரசுத் தலைவரால் வழங்கப்படுகிறது. ஆண்டுதோறும் சர்வதேச பெண்கள் தினமான மார்ச் 8 அன்று குடியரசுத் தலைவரால் வழங்கப்படுகிறது. இவ்விருது 1999 ஸ்ருதி சக்தி புரஸ்கார் என்ற பெயரில் வழங்கப்பட்டது. 2018 நாரி சக்தி புரஸ்கார் என பெயர் மாற்றப்பட்டு செய்யப்பட்டது. பெண்கள் அதிகாரத்துக்காக பாடுபடும் தனி பெண்கள் அல்லது நிறுவனங்களுக்கு வழங்கப்படுகிறது. பெண்கள் அதிகாரத்துக்காக பாடுபடும் தனி பெண்கள் அல்லது நிறுவனங்களுக்கு வழங்கப்படுகிறது. விருதிற்காக தொகை ரூபாய் 2 லட்சம். இத்தொகையை மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் வழங்குகிறது. ஒவ்வொரு பிரிவிற்கும் 6 புகழ்பெற்ற பெண்ணின் பெயர் சூட்டப்படுகிறது. ஒவ்வொரு பிரிவிற்கும் 6 புகழ்பெற்ற பெண்களின் பெயரை சூட்டப்பட்டுள்ளது. ஃபர்ஸ்ட் கண்ணகி தேவி விருது, அடுத்து தேவி அகிலா பாய் ஹெல்கர் விருது, அடுத்து மாதா ஜிஜிபாய் விருது, அடுத்து ராணி லட்சுமி பாய் விருது, ராணி கைண்டிலியூ ஜின்கா விருது, அடுத்து ராணி ருத்ராமவா தேவி விருது. இதோட இந்த வீடியோ முடியுது. அடுத்த வீடியோல சந்திக்கலாம் உறவுகளை. வணக்கம்.